ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குற்றவியல் நடைமுறை பகுதியில் குறிப்பாக CrPCயின் 319வது பிரிவின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு பெஞ்ச் வழங்கிய 12 வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பின் சுருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 5 டிசம்பர் 2022 அன்று வெளியிடப்பட்ட சுக்பால் சிங் கைரா vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ற முக்கியமான தீர்ப்பில் 1985ஆம் ஆண்டின் நர்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்டின் பிரிவுகள் 21, 24, 25, 27 30, ஆர்ம்ஸ் ஆக்டின் பிரிவு 25A மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 66 ஆகியவற்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றத்திற்காக FIR பதிவு செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு வந்தது. இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் கூட மேல்முறையீட்டாளரை குற்றம் சாட்டப்பட்டவராக குறிப்பிடவில்லை. ஆதாரங்களின் ஆரம்ப பதிவுக்கு பிறகுதான் PW4 and PW5ஐ திரும்ப பெறுவதற்காக CrPCயின் பிரிவு 311 கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சாட்சிகளின் மேலாதிக விசாரணையில், அதாவது ஃபர்தர் எக்ஸாமினேஷனில் அவர்கள் மேல்முறையீட்டாளரின் பெயரை குறிப்பிட்டனர். அதன் பிறகு மேல்முறையீட்டாளர் உட்பட மேலும் 5 குற்றம் சாட்டப்பட்டவர்களை வரவழைக்க CrPCயின் பிரிவு 319ஐ பயன்படுத்தி அரசு தரப்பு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்தது. மற்ற குற்றவாளிகளுக்கு எதிராக தண்டனை மற்றும் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட அதே நாளில்தான் செஷன்ஸ் நீதிபதி விண்ணப்பத்தை அனுமதித்தார். அமர்வு நீதிபதி உத்தரவு நிலையானதல்ல என்று மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டினார். ஏனெனில் அது சம்மன் செய்யும் அதிகாரத்தை பயன்படுத்திய கட்டத்தில் ஏற்கனவே தண்டனை மற்றும் தண்டனையின் தீர்ப்பு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது. வழக்கமான சட்டமுறைக்கு பிறகு அமர்வு நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டாளரின் சவால் உச்ச நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் பெஞ்ச் முன்பு வந்தது. அவர்கள் சில இஷ்யூஸ் எழுப்பினர். இதனால் எழுப்பப்பட்ட கேள்விகளை பரிசீலிக்க அரசியல் சாசன பெஞ்சுக்கு முன் இந்த இஷ்யூஸ் வைக்கப்பட்டன. CrPC 319வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரின் தண்டனை தீர்ப்பு இருக்கும் பட்சத்தில் தண்டனை உத்தரவு அறிவிக்கப்படுவதற்கு முன் அதிகாரம் பயன்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. விடுதலை வழக்கில் விடுதலை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். எனவே சம்மன் உத்தரவு விசாரணை முடிவடைவதற்கு முன்னதாக தண்டனை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும். ஒரே நாளில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் ஒவ்வொரு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அது ஆராயப்பட வேண்டும். மேலும் அத்தகைய அழைப்பாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்கின் தண்டனை விதிக்கப்பட்டால் அது நிலையானதாக இருக்காது. தலைமறைவான குற்றம் சாட்டப்பட்டவரை பற்றிய வழக்கு விசாரணை தொடரும் போது அவரது முன்னிலையை பாதுகாத்த பிறகு கூடுதல் குற்றவாளியை அழைப்பதற்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரின் தொடர்பை சுட்டிக்காட்டி பிரிக்கப்பட்ட விசாரணையில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களுக்கு உட்பட்டு அழைக்கப்பட வேண்டும். ஆனால் முக்கிய விசாரணையில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்கள் அதன் முடிவு வரை பிரதான விசாரணையில் அத்தகைய அதிகாரம் பயன்படுத்தப்படாவிட்டால் சம்மன் உத்தரவுக்கு அடிப்படையாக இருக்க முடியாது. மேலும் கூடுதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரணையின் போது அழைப்பதற்காக CrPCயின் 319வது பிரிவின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்துவது தொடர்பான விரிவான வழிகாட்டுதலை அரசியலமைப்பு பெஞ்ச் வெளியிட்டுள்ளது. அவை என்னன்னா, தகுதி வாய்ந்த நீதிமன்றம் சாட்சியங்களை கண்டறிந்தால் அல்லது CrPCயின் பிரிவு 319 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் வழக்கின் எந்த கட்டத்திலும் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றத்தில் ஈடுபட்டதாக வேறு யாரேனும் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டால் விடுதலை அல்லது தண்டனை குறித்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு முன் அந்த கட்டத்தில் விசாரணை இடைநிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, அதன் பிறகு கூடுதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அழைப்பதன் அவசியத்தை அல்லது வேறு விதமான நீதிமன்றம் முதலில் முடிவு செய்து அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கும். நீதிமன்றத்தின் முடிவு CrPCயின் பிரிவு 319 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரை அழைப்பதாக இருந்தால் முக்கிய வழக்கில் விசாரணையை தொடரும் முன் அத்தகைய அழைப்பாணை உத்தரவு பிறப்பிக்கப்படும்.
மூன்றாவதாக, கூடுதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சம்மன் உத்தரவு நிறைவேற்றப்பட்டால் அது நிறைவேற்றப்படும் கட்டத்தை பொறுத்து மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டுமா அல்லது தனித்தனியாக விசாரிக்கப்பட வேண்டுமா என்பதையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும். நான்காவதாக, கூடுதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சம்மன் உத்தரவு நிறைவேற்றப்பட்டால் அது நிறைவேற்றப்படும் கட்டத்தை பொறுத்து மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டுமா அல்லது தனித்தனியாக விசாரிக்கப்பட வேண்டுமா என்பதையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும். ஐந்தாவதாக, கூட்டு விசாரணைக்கான முடிவு எனில் அழைக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரின் முன்னிலையில் உறுதி செய்யப்பட்ட பின்னரே புதிய விசாரணை தொடங்கப்படும். ஆறாவதாக, சம்மன் அனுப்பப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களை தனித்தனியாக விசாரிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டால் அத்தகைய உத்தரவின் பேரில் நீதிமன்றம் தொடரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான விசாரணையை முடிப்பதற்கு எந்த தடையும் இருக்காது. ஏழாவதாக, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய வழக்கில் விசாரணை இடைநிறுத்தப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களை தனித்தனியாக விசாரிக்கலாம் என்று முடிவெடுத்தால் முக்கிய வழக்கில் விடுதலை தீர்ப்பு வழங்குவதில் எந்த தடையும் இருக்காது. எட்டாவதாக, பிரதான விசாரணை முடிவடையும் வரை அதிகாரம் பயன்படுத்தப்படாவிட்டால் மற்றும் ஒரு வழக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தால் அதற்கு ஆதாரம் இருந்தால் மட்டுமே CrPC பிரிவு 319 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஒன்பதாவதாக, வாதங்கள் கேட்கப்பட்டு தீர்ப்புக்காக வழக்கு ஒதுக்கப்பட்டால் CrPCயின் 319வது பிரிவின் கீழ் நீதிமன்றத்திற்கு அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதை மறு விசாரணைக்கு அனுப்புவதே நீதிமன்றத்தின் சரியான போக்காகும். பத்தாவதாக, அதை மறு விசாரணைக்கு அனுப்பும்போது சம்மன் அனுப்புவதற்கு பற்றி முடிவு செய்ய மேலே குறிப்பிடப்பட்ட நடைமுறை கூட்டு விசாரணை அல்லது வேறு விதமாக நடத்துவது முடிவு செய்யப்பட்டு அதன்படி தொடரப்படும். 11ஆவதாக, அத்தகைய ஒரு வழக்கில் கூட கட்டத்தில் கூடுதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வரவழைத்து கூட்டு விசாரணை நடத்துவது என்று முடிவெடுத்தால் விசாரணை புதிதாக நடத்தப்பட்டு டிநோவா நடவடிக்கைகள் நடத்தப்படும். கடைசியாக, அந்த சூழ்நிலையில் சம்மன் அனுப்பப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் விஷயத்தில் முன்பு குறிப்பிட்டபடி தனி விசாரணை நடத்துவதே முடிவு என்றால் முதலாவதாக, முக்கிய வழக்கு தண்டனை மற்றும் தண்டனையை அறிவிப்பதன் மூலம் தீர்மானிக்கப்படலாம். பின்னர் அழைக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக மீண்டும் தொடரலாம். இரண்டாவதாக, விடுதலை வழக்கில் முக்கிய வழக்கில் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பின்னர் அழைக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக மீண்டும் தொடர வேண்டும்.